இவருக்கு சப்போர்ட் பண்ணல. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத நான் தெரிவிக்க ஆசைப்படுறேன். என்னன்னா ஒரு ஒரு மனுஷன் வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு லைசன்ஸ் எடுக்கிறாரு. அந்த லைசன்ஸ் எடுத்து அவரே அந்த ஏர்லைன்ஸ் வந்து இங்கே கிடையாது அப்படின்ட்டு, இந்தியாவில் கிடையாது, இவரே அந்த ஏர்லைன்ஸ் கம்பெனியும் உருவாக்குறாரு. அந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏர்லைன்ஸ் வந்து இல்லை, நாங்கள் இந்தியா கண்ட்ரோலில் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம், இந்தியா வந்து இந்தியா தான் அதோட இது ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துக்குது அப்படின்ட்டு இந்தியா கவர்மெண்ட்டுக்குள்ளார எடுத்துருவாரு. இவர் கனவு, இவர் ஆசைப்பட்டாரு, இவர் அதை வச்சு பல விஷயங்கள் வந்து கனவு காணாலும் இவரோட கனவை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இந்தியாவோட கவர்மெண்ட் கீழே தான் அது வரணும் அப்படிங்கிற மாதிரி மாத்திடுறாங்க. அவங்க வந்து அது மாதிரி மாத்துறாங்க. அதுவே இவருக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை வந்து ஏற்படுத்துது. ஏன்னாக்கா அது அவரோட கம்பெனி, அவர் சொத்து அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, இது வந்து ஒரு இந்தியா கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டாலும், என்னடா அது நம்ம உருவாக்குனதாச்சே, நம்ம கண்ட்ரோல்ல நம்ம அது போதே அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்ற வருத்தம் வந்து அவருக்கு இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து அந்த ஒரு ஃபேர்முக்கு வந்து அவரை இதாக்குறாங்க, ஏர் இந்தியாங்கிறதுக்கு வந்து அவரை சேர்மன் ஆக்கினாலும், இவர் கண்ட்ரோல்லயே அந்த ஏர் இந்தியா வந்து இருந்துச்சாண்டா அதுவும் கிடையாது. இவரோட கஷ்டங்கள்லாம் அந்த டயத்துல எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையில இவர் வந்து ஒன்று யோசிச்சு இவர் வந்து ஒன்று சொல்றாரு. அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அது அவங்களோட ஒரு தனிப்பட்ட பார்வையில வந்து அவங்க ஒன்று சொல்றாங்க. அது வந்து இவரோட பார்வைக்கு முற்றிலும் மாறா இருக்கு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்சா இருக்கு. ஸோ இவரோட ஐடியாஸ் வந்து உள்ளார எடுத்துட்டு வர முடியல. ஒரு சைடுல வந்து கவர்மெண்டோட ப்ரெஷரும் இருக்கு, இன்னொரு சைடுல இவரோட ஐடியாஸும் இருக்கு. இது ரெண்டுத்துக்குமே பேலன்ஸ்டா ஒரு ஐடியாவை எடுத்துட்டு வரணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு அவருக்கு. இந்த மாதிரி கஷ்டங்களும் வந்து அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அது போக பார்த்தீங்கன்னா, இப்போ ஜேஆர்டி டாட்டா வந்து அவர் யோசிக்கிற விதமே எப்படின்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி தான் அவர் யோசிப்பார். அடுத்தது ஃபியூச்சரிஸ்டிக்காக தான் அவர் யோசிப்பார். எதுவுமே இப்போ ஆரம்பிச்சு இப்போ பண்ணியா அப்படிங்கிற மாதிரி இருக்காது. இப்போ இந்த கம்பெனி உருவாக்குறோமா, இப்போ இந்த லாபம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அடுத்தது ஒரு 10 வருஷம் கழிச்சு எப்படி இது தேவைப்படுமா, 10 வருஷம் கழிச்சு இந்த இது தேவைப்படுமா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து யோசனைகளே இருக்கும். இந்த மாதிரி கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு இருக்கும் போதும் அடுத்த கஷ்டம் இவரே ஒன்று பண்ணா இருப்பாங்களே, மக்களுக்காக அங்கே வேலை பார்க்குற ஆட்களுக்காக அவங்க என்ன பண்ணுறாருன்னா, இந்த 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணுங்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த இன்சூரன்ஸ், இந்த ஆக்சிடென்ட்னா நான் இது பண்ணுறேன், இது மாதிரி பல விஷயங்கள் அவங்களுக்காக பண்ணுறதா இருக்கட்டும், இதில் அவர் பல கஷ்டங்கள் பட்டிருக்காரு. ஆல்ரெடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா கம்பெனி வந்து இன்னும் கொஞ்ச நேரம் வேலை பார்த்தா தான் என்ன அந்த ஆளுங்க இன்னும் கொஞ்ச நேரம் வேலை வச்சா அந்த கம்பெனிக்கு தானே லாபம். இப்போ பல கம்பெனி அப்படிதானே ரன் ஆகிட்டு இருக்கு. அதிகமான நேரம் வேலை பார்த்தாக்கா அந்த கம்பெனிக்கு அதிகமான லாபம் வரும். அதுல ஒரு சின்ன பங்கு தான் உங்களுக்கு கிடைக்குமோ இல்லையா, அந்த கம்பெனிக்கு பெரிய லாபம் வந்துகிட்டு இருக்கும். அதுல இருந்தாலும் காசை ஒரு பொருட்டா நினைக்காம அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து இல்ல வேலை பார்க்குற மக்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்வாதாரம் வந்து இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து அதிகமா இது வந்து பண்ற இந்த 8 மணி நேரம் அவங்களுக்கு காசு கொடுக்குறது, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சு தெரியாதனமா ஏதாவது ஒரு விபத்து வந்து ஏற்படுது அப்படின்னா அதுக்கு காசு கொடுக்குறது, இது மாதிரி பல விஷயத்த வந்து இவர் வந்து ஹேண்டில் பண்றாரு. அது போக இவர் உருவாக்குனார்ல டிசிஎஸ்ன்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிலயுமே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கா அதை உருவாக்கும் போது எப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு ரிஸ்கியான கம்பெனியா இருந்துச்சு. இது கன்ஃபார்ம் உங்களுக்கு காசு கொடுக்கும், இந்த அளவுக்கு காசு வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் அது இதே சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்தில் வந்து கம்ப்யூட்டர் இதெல்லாம் பெருசா இது கிடையாது. அந்த காலகட்டத்தில் இவர் இது மாதிரி உருவாக்குறாரு. அதுல வந்து பெருசா லாபம் வரமாட்டா அதுவும் கிடையாது. அது இப்பதான் லாபம் அது லாபம் வந்தது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மன்மோகன் சிங்கிறவர் வந்து நம்ம நாட்டுல வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் வந்து ஆட்சி செய்யும் போதுதான் இந்த ஐடி ஃபார்ம் வந்து எல்லா ஐடி ஃபார்மையும் அதிகமா அவர் புஷ் பண்ணாரு. ஓகே, அதை பத்தி நம்ம அடுத்த ஒரு இதுல வந்து வேண்டாம் பார்ப்போம். பட் அவர் வந்து இதெல்லாம் வந்து புஷ் பண்ணாரு. பட் அதுக்கு முன்னாடி இருக்க காலகட்டத்தை நான் பத்தி பேசுறேன். அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச டைமிங் பத்தி பேசுறேன். அந்த இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச டைமிங்ல ரொம்ப ரிஸ்கி. ஒரு காசுமே அப்ப எப்படி இருக்கும்டா, கவர்மெண்டே காசு கொடுப்பான், எப்படிடா கிடைக்கும் அப்படின்னு காசு எப்படி வாங்கலாங்கிற மாதிரி இருந்தாங்க. ஸோ இண்டிவிஜுவல் பீப்புள்ஸுமே எப்படின்னா எப்படியாவது இந்த இது வாங்குறதா இருக்கட்டும், லஞ்சம் வாங்குறது, அது மாதிரி தான் வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஓகே, அந்த காலகட்டத்தில் வந்து பல விஷயங்கள் இது மாதிரியே அவர் வந்து எடுத்துட்டு போனது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்து எடுத்துட்டு போனாரு. அதுல இதுதான் பண்ணணும், எதுவுமே தப்பான விஷயம் வழியா எதுவுமே நம்ம போயிடக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப குறிக்கோளா இருந்தார் இவர். ஓவரால் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஜேஆர்டி டாட்டா வந்து பல கஷ்டங்கள் பட்டிருக்காரு. அந்த டயத்துல கவர்மெண்ட்டுக்கே காசு தேவை, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு அதிகமா காசு தேவைங்கும் போது ஒரு கம்பெனியை வந்து உருவாக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இவர் டிசிஎஸ், ஏர் இந்தியாங்கிற இந்த டாடா ஏர்லைன்ஸுங்கிறதெல்லாம் உருவாக்குனது. அது மட்டும் இல்லாமல் டாடா கெமிக்கலு, இந்த ஸ்டீல் இதை வந்து பிரிக்கிறது, டாடா மோட்டர்ஸ், இது மாதிரி பல விஷயங்களை வந்து பிரிக்கிறதா இருக்கட்டும், உருவாக்குறதா இருக்கட்டும், அதெல்லாம் அந்த டைம் பீரியட்ல வி கேன் சே இட்ஸ் ஈஸி. நம்ம நினைக்கலாம் அதெல்லாம் ஈஸின்னு. பட்
அதெல்லாம் வெரி ரிஸ்கி. இந்த டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீஸுங்கிறதெல்லாம் உருவானதெல்லாம் இட்ஸ் வெரி ரிஸ்கி. ஏன்னா அந்த டயத்தில் அதெல்லாம் இருந்ததே கிடையாது. ஒரு இண்டிபெண்டன்ஸ்க்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற டயத்தில் அந்த இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சி ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒன்று எடுத்துட்டு வர்றாரு. அங்கே இருக்கிற வாழ்வாதாரமே இன்னும் செட்டில் ஆகல. ஒரு மக்களும் பேசிக்கான அவங்களோட நீடே இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல. அப்படி இருக்கும்போது இவர் வந்து அது இன்னும் ஃபார் பியாண்ட் யோசிச்சு டிசிஎஸ்ங்கிற ஒன்று வந்து அந்த டயத்தில் உருவாக்குறாரு பாருங்க. இது மாதிரி இதெல்லாம் அவருக்கு ரொம்ப ரிஸ்கியானது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன டேலண்ட்ஸும் ஒருத்தவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன டேலண்ட்டையும் அவர் வந்து ஆதரவு பண்ணி அதை வந்து அவர் உருவாக்கியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பல விஷயம். இந்த ஒரு 14 கம்பெனியாக இருந்ததை 100 கம்பெனியாக மாற்றுறதுங்கிறது இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங். அதை ஒரு இந்தியாவில் மட்டும் இருந்துகிட்டு இருந்த கம்பெனியை உலகம் எல்லாம் முழு உலகத்துக்குமே இருக்கிற பல கண்ட்ரீஸ்க்கு வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணதெல்லாம் இவரோட பங்கு பெருசாக இருந்துச்சு. அந்த இதெல்லாம் பெரிய தியாகங்கள்னு நம்ம பார்க்கலாம், பெரிய கஷ்டங்கள்ங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் எல்லாமே இவரோட ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தனிமையில் இருந்தார். இவர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கல்யாணமே பண்ணலையா, ஸோ ரொம்ப தனிமையில் இருந்தார். இவர் வாழ்க்கை ரொம்ப தனிமையில் போச்சு. ஹெல்த் வைஸ் இவருக்கு பல இஷ்யூஸ் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எமோஷ்னலாக இவருக்கு ரொம்ப கஷ்டங்கள்லாம் வந்துச்சு. இந்த ஏர் இந்தியா வந்து எடுத்ததெல்லாம் இவருக்கு ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு. ஸோ இவர் தனிப்பட்ட முறையில் இவர் வந்து எந்த அளவுக்கு இவர் அவரோட காசு இதெல்லாம் வந்து தான தர்மம்லாம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டை வந்து அதாவது கட்டுறதா இருக்கட்டும், அதில் வந்து இவரோட பங்கு பெருசாக இருந்துச்சு. அது போக அவங்க அங்கே வேலை பார்க்குற மக்களுக்கு வந்து இவருக்கு பண்ண விஷயங்களா இருக்கட்டும், அது போக இவரோட விஷனே பார்த்தீங்கன்னா அவர் உருவாக்குற விஷயங்களே, இந்த கம்ப்யூட்டருங்கிறத உருவாக்குனது இவர் தானே. இந்த ஏர் இந்தியாங்கிற ஒன்று உருவாக்குனது இவர் தானே. இவர் இல்லைன்னாக்கா அந்த ஒரு ஏர் பேஸ்ட் இதே வந்து அந்த டயத்தில் வந்திருக்காது. அது இன்னும் பல வருஷங்களா இருக்கும். அப்பயே உருவாயிருக்குண்டா இப்போ வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போ ஒரு ரீசெண்ட் டேஸில் அது உருவாச்சுண்டாக்கா அது இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னா கிடையாது. இப்போ இந்தியா வந்து ஏர் பேஸ்ட் இதில் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு இவரோட உழைப்பும் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு பல விஷயங்கள் வந்து நாட்டுக்காக அவர் பண்ணியிருக்காரு. இவரோட வாழ்க்கையிலேருந்து நம்ம எப்படிலாம் நம்ம கற்றுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவரோட கோட் மாதிரி ஒன்று, அது என்ன ஒரு கோட்டு வந்து சொல்கிறாருன்னா, வாழ்க்கையை வந்து கொஞ்சம் ஆபத்தை வந்து நீங்கள் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுங்க. நீங்கள் ஆபத்தை கொஞ்சோண்டு ஃபேஸ் பண்ணாதான் நீங்கள் அந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியும். ஏன்னா நம்ம சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு இது பண்ணாதான் உயிர் வாழவே முடியுங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் நம்ம விட்டா நம்ம பண்ணுற இதெல்லாம் பன்மடங்கு நம்ம பயங்கரமாக பண்ணுவோம். நம்மளோட மூளையே பார்த்தீங்கன்னாக்க ஏதோ 1.3 or 3 டைம்ஸ் வந்து பயங்கரமாக வேலை செய்யும். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதே மாதிரி இவர் வந்து என்ன சொல்கிறேன்னா, வாழ்க்கையை வந்து கொஞ்சம் கஷ்டமாக வாழுங்க. அந்த கஷ்டமா இருக்கிற வாழ்க்கையை நீங்க வாழ்றதுனால நீங்க பல விஷயத்த வந்து கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ நம்ம ஜேஆர்டி டாட்டாலேருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான விஷயங்கள் நான் சொல்ல வருது ஒரே ஒரு இதுதான். என்னதான் இவர் கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே உருவாக்கி அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த லைசன்ஸ் எடுக்கிறதாகட்டும், ஈவன் தோ அவர் ஃபர்ஸ்ட் லைசன்ஸ் எடுக்கும்போது இட் வாஸ் நாட் சேஃப். அவர் இது பண்ணும்போது இட் வாஸ் நாட் சேஃப். அவர் உருவாக்கின இந்த ஏர் இந்தியாங்கிறது வந்து அந்த டயத்தில் இட் வாஸ் நாட் சேஃப். அவர் தான் அவரோட உழைப்புல தான் அது வந்து அவர் சேஃபரா ஆகிட்டு இருந்தாரு. அவர் அவ்வளோ ரிஸ்க் போட்டு அவர் வந்து பைலட் ஆனாரு. அவரோட உழைப்பு தான் அதில் அதிகமாக இருந்துச்சு. இருந்தாலும் அந்த கவர்மெண்ட் வந்து அவரோட கனவை வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்னோடது கிடையாது, நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு அடியில் தான் இதை வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது கூட அது மாதிரி அவர்கிட்டேருந்து அதை பறித்து தானே எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ கூட அவர் வந்து என்னடா போச்சுரா, அவ்வளோதான் வாழ்க்கையே போச்சு, இதுக்கு தான் நான் ஃபுல்லாக ஃபைட் பண்ண, வாழ்க்கையே போச்சுன்னா அவர் வந்து அங்கேயே இதாகிடல. அங்கேயே அவரோட ஹோப்பை வந்து அவர் லூஸ் பண்ணல. ஓகே இருந்தாலும் போயிருச்சா, ஓகே இருந்தாலும் அதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், நேஷனாக ஹெல்ப் பண்ணுவோம், நம்மளோட கம்பெனி அங்கே வேலை பார்க்குற ஆட்களுக்கு வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட எப்படி சொல்கிறது அவரோட பங்கு அவரோட உதவி வந்து நம்ம செய்வோம் அப்படிங்கிறது அவர் பண்ணதாக இருக்கட்டும். பல விஷயத்துக்கு வந்து நாட்டுக்காகவும் அவர் வேலை பார்த்துருக்காரு. அவர் பல கஷ்டங்களும் பட்டிருக்காரு. ஈவன் தோ அவர் வந்து இந்த ஏர் பேஸ்டில் தான் அவர் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அது அவர் விட்டு போகுதுன்னு அவருக்கு தெரியுது. அடுத்தது மறுபடியும் அதை வந்து அவர் கண்ட்ரோலில் எப்போ எடுப்பார் அப்படிங்கிறது அவருக்கு அந்த இதே கிடையாது. அது அவர் கண்ட்ரோலுக்கு வரோங்கிற ஒரு இதே கிடையாது. அவரோட உழைப்பா என்னன்னு தெரியாது. இவ்வளோ வருஷம் கழிச்சு ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு அந்த ஏர் இந்தியாங்கிறது அந்த டாட்டாக்கே மறுபடியும் போச்சு. நீங்கள் நல்லா கண்ட்ரோல் அந்த டாட்டாக்கே வந்து மறுபடியும் அந்த கண்ட்ரோல் வந்து போச்சு. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த இதை வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த கவர்மெண்ட்டுக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு எம்ப்ளாயி மாதிரி தானே அவர். அங்கே அவரோட கண்ட்ரோல்லாம் இல்லை, அவரோட கம்பெனி அப்படின்லாம் அவராட்டி அப்போ சொல்லிக்கவே முடியாது. அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் அங்கே வந்து அவரோட ஹோப்பை வந்து அவர் லூஸ் பண்ணல.
அவராட்டி முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் எஃபர்ட்டை போட்டு இவர் தான் டிசிஎஸ் எடுத்துட்டு வந்தார், இவர் தான் பல இன்ஸ்டியூட்டை வந்து எடுத்துட்டு வந்தார், அவரோட ஜேஆர்டிங்கிற அவரோட ஒரு தனி ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி பல விஷயங்கள் நான் சொன்ன பார்த்தீங்களா, அது எல்லாமே இவர் தானே எடுத்துட்டு வந்தார். அவரோட ஹோப்பை வந்து நம்ம ஒன்று நினைக்கிறோம், நம்ம ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறோம், அது நம்மளுக்கு கிடைக்கல, இல்லை நம்ம ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறோம், நம்ம ஒரு 2 வருஷத்துல நம்ம இந்த ஒரு ஸ்டேட்டுக்கு போகணும்னு நம்ம நினைக்கிறோம், நம்மளாட்டி அதில் போக முடியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு, நான் வந்து ஒரு ஏஐ இன்ஜினியர் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன்னா அது நடக்கலன்னா அதோட என் லைஃப் முடியல. we have to move on. நம்மளால முடிஞ்ச அடுத்ததெல்லாம் நம்ம பார்க்கணும். நம்மளாட்டி முடிஞ்ச அளவுக்கு நம்ம புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தா நம்மளுக்கே தெரியும். இப்போ டிசிஎஸ் தான் டாடா குரூப்ஸ்லேயே வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனி. அது யார் உருவாக்கினா? இவர் தானே உருவாக்கினார். இவரோட உழைப்பு தானே அதில் பெருசாக இருக்கு. ஸோ இதான் நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கணும். என்ன தான் நம்ம ஆசைப்பட்டதாக இருக்கட்டும், நம்ம கனவாக இருக்கட்டும், நம்மளை விட்டு போனாலும் நம்ம அதை பண்ணுறோம், ஃபுல் எஃபர்ட் கொடுக்குறோம், நம்மளை விட்டு போனாலும் ஒன்று அது போனது திரும்பி வரும், நம்மளுக்கு இல்லைனாலும் நம்மள பிள்ளைங்களுக்கு திரும்பி வரும், நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரும். நம்ம ஃபேமிலிட்டே அதை நம்ம உருவாக்குற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி நம்மளை விட்டு போகுது அப்படின்னா அது மறுபடியும் நம்மள்ட்ட வரோங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம உழைக்கணும். ஒன்று. இன்னொரு விஷயம், அது போனால் ஓகே, அது ஒன்றுமே கிடையாது. நம்மளாட்டி மறுபடியும் இன்னொன்று வேற ஒன்று உருவாக்க முடியும். அந்த இது காரை உருவாக்குறோமா, காரை நம்மளாட்டி உருவாக்க முடியலையா, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஒரு ரோபோட்டை உருவாக்கலாம், ரோபோட்டை உருவாக்க முடியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளாட்டி வேற ஏதாவது கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் உருவாக்கலாம். இது மாதிரி நம்ம நம்பிக்கிட்டு நம்மளாட்டி முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் பொட்டன்ஷியல் கொடுத்து நம்மளால என்ன முடியுமோ அதுக்கு மேலே நம்ம கொடுக்க ட்ரை பண்ணி நம்ம பண்ணோம்னா நம்ம பெரிய லெவலில் சாதிக்கலாம். அப்படிங்கிறது தான் நான் இவரோட லைஃப்லேருந்து நான் பார்க்குறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் டாடா குரூப்ஸோட ஸ்டோரி வந்து முடியல, இன்னும் அந்த டாடா குரூப்ஸோட ஸ்டோரி வந்து இன்னும் ரட்டன் டாட்டாவெல்லாம் பற்றி பார்க்கணும். ஸோ அதெல்லாம் இருக்குது, ஃப்யூச்சரில் அவரோட வீடியோ வரும். இது போக இன்னும் மற்ற கம்பெனிஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனிஸோட ஹிஸ்ட்ரியை வந்து நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். மோர் ஓவர் இன் ஃபியூச்சரில் வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க யூஸ் பண்ண பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்கும், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்கும். நைக்லாம் பார்த்தீங்கன்னா பல மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம வந்து டீகோட் பண்ணுவோம். நம்ம இது இருக்கு, ஆப்பிள் வந்து பல ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அவரோட அந்த மேக் புக்கை வந்து ரிவீல் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஒரு என்வலப்பில் போட்டு தான் எடுத்தே காட்டுவார். இந்த என்வலப் இருக்குல்ல, இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு கம்ப்யூட்டர். அந்த டயத்தில் கம்ப்யூட்டர் வந்து எவ்வளோ பெரிய கம்ப்யூட்டராக இருந்து பெரிய மானிட்டர், அப்போ வந்து இது மாதிரி பண்ணுறாரு. ஸோ இது மாதிரி நம்ம ஃபியூச்சரில் வந்து பல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்ப்போம், பல பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்ப்போம், இன்னும் ஹிஸ்ட்ரிஸ் வந்து இன்னும் எவ்வளோ கம்பெனி எப்படி உருவாயிருக்குங்கிற ஹிஸ்ட்ரிஸ் பார்ப்போம், அவங்களோட கஷ்டங்கள் பார்ப்போம். ஸோ தட் நீங்கள் ஒரு யங் ஆண்டர்பிரினராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு கம்பெனி உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க, இது எப்படி இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு கம்பெனி உருவாக்கிருக்கீங்க, பட் இந்த மாதிரி ஒரு கம்பெனி உருவாக்குனது இல்லை, இதை எப்படி அவங்க புஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப எஃபர்ட் போட்டு நானும் என் டீமும் வந்து இது ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். இது போக நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கம்பெனியை வந்து நீங்கள் கவர் பண்ணணும்னு பார்க்குறீங்கன்னா, இந்த கம்பெனியை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும்ப்பா, எனக்கு இந்த கம்பெனி ரொம்ப பிடிக்கும், சோனிங்கிற மாதிரி கம்பெனி ரொம்ப பிடிக்கும், ஸோ அந்த இதோட டீட்டெயில்ஸ்லாம் வேணும்ப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நாங்கள் பார்த்துட்டு அதை பற்றி நாங்கள் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்க்கலாம்.